சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி எண்ணெய் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் அருகே தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ரயில் சேவையானது அந்த பகுதியில் பாதிப்படைந்திருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். எந்தெந்த மார்க்கங்களில் எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன? இந்த அறிவிப்பு சொல்வது என்ன? சென்னையில் இருந்து பெங்களூரு நோக்கி இயக்கப்பட்ட சரக்கு ரயிலானது தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டதுல சரக்கு ரயிலில் இருந்த எரிபொருள் அனைத்தும் தீ விபத்துல தீ பற்றி எரியக்கூடிய காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக திருவள்ளூர் பகுதியில கடுமையான தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விரைவு ரயில் சேவை என்பது இரு மார்க்கத்திலும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பல வழித்தடங்களிலும் ரயில் சேவை அங்கங்க நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருந்து கோவை மற்றும் அதே போல் பெங்களூரு நோக்கி செல்லக்கூடிய 4க்கும் மேற்பட்ட ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சென்ட்ரலை நோக்கி வந்து கொண்டிருந்த ரயில்களும் ஆங்காங்கே அரக்கோணம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விரைவு ரயிலுடைய சேவை பாதிப்பு இப்படியாக இருக்க, புறநகர் மின்சார ரயிலை பொறுத்தமட்டில் பாதுகாப்பு காரணங்களுக்காக சென்னை சென்ட்ரல் மூர் மார்க்கெட்டில் இருந்து ஆவடி வரைக்கும் மட்டும்தான் தற்போது புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பயணிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடுமையா பயணிகள் ஆங்காங்கே ரயில் நிலையங்களை நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் போக்குவரத்துறையின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர், அரக்கோணம் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக ரயில்கள் புறப்படாதால கடுமையான பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் திருவள்ளூரிலிருந்து சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் 10க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இரு மார்க்கத்திலும், அதாவது சென்னையில் இருந்து அரக்கோணம் வரையிலும், அதே போல் அரக்கோணத்தில் இருந்து சென்னைக்கு வருவதற்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பயணிகளுடைய தேவைக்கு ஏற்ப இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் போக்குவரத்துறை திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.